ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சமிக்கி ஒர்க்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து நார்மலாக நம்ம வந்து மிஷின் த்ரெட்லேயே அதையும் ஸ்டிச் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அதில் வந்து 2 டைப் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம டைப் 1லேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நார்மல் மிஷின் த்ரெட் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமிக்கி எடுத்துகிட்டு நம்ம எப்படி பீட்ஸ்லாம் லோட் பண்ணுவோமோ சேம் மெத்தடில் வந்து உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். நான் இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வேறு கலர் நூலில் பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது சேம் என்ன கிளாத் கலரோ இல்லை என்ன சமிக்கி கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேம் மெத்தடில் தான் நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு தெரியணும், வீடியோவில் நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணலாம் நம்ம சமிக்கியை. இப்போ நான் வந்து பக்கத்துலேயே லாக் போட்டுட்டேன். அடுத்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே லாக் போட்டுட்டேன். அதனால் அடுத்த சமிக்கியும் அது மேலே இன்னொரு சமிக்கியோட மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தட், இது டைப் 1. இது இன்னொரு டைப்பும் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மேலே மேலே அப்படியே வர மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வரணும் கரெக்டாக. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த அளவு ஒரு ஜமிக்கி பெருசாகவும் ஒரு ஜமிக்கி அடுத்த ஜமிக்கி வந்து அதுக்கு மேலே இன்னும் ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது. கரெக்டாக ஈவனாக ஒவ்வொரு ஜமிக்கியும் பாதி பாதி ஒன்றோட பாதி மேலே இன்னொரு பாதி இருக்க மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும் கண்டினியூஸாக. இது வந்து டைப் 1 மெத்தட். இது தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில்? நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோ பார்த்தா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சேம் கலர் த்ரெட் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது. இது வந்து நான் வீடியோக்காக கோல்டு கலர் த்ரெட்டு போட்டிருக்கனால ஒரு சமிக்கி நடுவில் சின்ன சின்னதாக அந்த கோல்டு கலர் த்ரெட்டு வந்து தெரியுது உங்களுக்கு. நீங்கள் சேம் கலர் த்ரெட் போடும்போது அந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் வந்து அப்படியே மேலே மேலே லைனாக போட்டு வந்துட்டேன். இது வந்து டைப் 1. இது இந்த மெத்தட்லேயும் போடலாம். இன்னொரு மெத்தட் எப்படி போடுறேன் நான் இதுலேயே உங்களுக்கு கண்டினியூ பண்ணி சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து இது இங்கே இன்னொரு சமிக்கி நான் லோட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சமிக்கி லோட் பண்ணிவிட்டு லோட் பண்ணுறதுல நம்ம பீட்ஸ் எப்படி லோட் பண்ணுவோமோ சேம் மெத்தடில் தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். இன்னொரு சமிக்கி வந்து லோட் பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம சமிக்கி லோட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நமக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு அங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லூப்பு வெளியில் எடுத்து இங்கே வந்து இப்போ நம்ம அந்த சமிக்கியை ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு டைப்பு. பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடணும். நம்ம போட்டுட்டு அது ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு லாக் போட்டுட்டு அகெயின் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் லென்த்து வேணுமோ அந்த லென்த் அளவுக்கு கேப் விட்டு அங்கே பஞ்ச் பண்ணி அங்கேருந்து எடுத்து அங்கே ஒரு ஜமிக்கி வந்து அகெயின் பஞ்ச் பண்ணணும். இது வந்து டைப் 2. 2 மெத்தட்லேயுமே வந்து ஜமிக்கி நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த டிசைனுக்கு எப்படி வேணுமோ அது நம்மளோட விருப்பம் தான். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஜரி த்ரெட்டில் போடுறீங்க அப்படின்னா அது ஈஸியாக நல்லா தெரியும், உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கேப் விட்டும் போடலாம். இல்லை நான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது கலர் யூஸ் பண்ணுறீங்க, த்ரெட்டு கலர் நல்லா தெரியணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியும் போடலாம். நம்மளோட விருப்பம் தான் அது ஸ்டிச் பண்ணுறது. இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவ் தெரியறதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுங்களா? இப்போ வந்து நான் ஸ்டிச் போட்டுட்டேன், பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பீட் கொடுக்கலாம். இப்போ வந்து இன்னும் நம்மளோட ஒர்க் வந்து அட்ராக்டிவாக தெரியும். இதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு பீட் கொடுத்துக்கிறேன். நான் பீட் கொடுத்துட்டு பீடை லாக் பண்ணிக்கலாம். பீடை லாக் பண்ணி எடுத்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு லென்த்து வேணுமோ அதே அளவுக்கு லென்த்தில் பஞ்ச் பண்ணி லூப் எடுத்துட்டு ஒரு சமிக்கி கொடுத்துக்கலாம். பக்கத்தில் லாக் பண்ணிக்கலாம். அது மாறாமல் இருக்கிறதுக்காக பக்கத்தில் லாக் பண்ணுறோம். அகெயின் வந்து ஒரு பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பீட் லோட் பண்ணி பக்கத்தில் லாக் பண்ணி எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த மாதிரியும் போகலாம். நம்ம இல்லை இந்த லென்த்தே இல்லாமல் பக்கத்தில் கூட ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். இப்படி லென்த்தே இல்லாமல் பக்கத்தில் இது
நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சமைக்கி ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரி பக்கத்தில் கூட ஸ்டிச் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் டிசைனுக்கும் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கும் எப்படி உங்களுக்கு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பக்கத்தில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லாக் போட தேவையில்ல. சமைக்கி வச்சுட்டு அதுக்கு மேலேயே அந்த பீட்ஸையும் வச்சுட்டு பக்கத்துலேயே லோட் பண்ணிங்க அப்படின்னா, பக்கத்தில் குட்டி லாக் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து நெருக்கமாக தெரியும். இங்கே வந்து எப்படி கேப் தெரியுது, இங்கே கேப் இல்லாமல் நெருக்கமாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் நாட் போடாதனால லூஸாக இருக்குது. நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும். இதில் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டைப் 1 டைப் 2 2 சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 மெத்தட்லேயும் டைப் பண்ணுங்கள். அதாவது இந்த டைப் இது வந்து டைப் 1ஆகவும் இது வந்து டைப் 1 மெத்தடாகவும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நடுவில் கேப்பிட்டு இந்த பீட்ஸ் லோட் பண்ணுற டைப் 2. என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2 மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து ஒரு சர்க்கிள்லையும் அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளில் ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இதே மாதிரி ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.